ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? V1ஓட ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணால் அது வந்து எப்படி நவுனாக ஒர்க் ஆகுது, அதோட மீனிங் எப்படி தமிழில் வரும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து நவுன் எப்படி வரும்னா ஒரு பெயர்ச்சொல். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கும். அதை நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதில் நவுன்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா? அது இப்போ நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளோட கான்செப்ட் அப்படின்னா நவுன், அதாவது வந்து V1ஓட ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணுறப்போ அது எப்படி நவுனாக மீனிங் வந்து தமிழில் வருது அப்படின்னு தான் நீ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா? கம்மிங். கம் அப்படின்றது V1 ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறப்போ கம்மிங் அப்படின்னு வரும். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் பாருங்கள். ஈட்டிங், க்ரையிங், ஆஸ்கிங், ஸ்பீக்கிங், வாக்கிங். ஓகேங்களா? மூவிங், ஃபைட்டிங், டெல்லிங், சேயிங், கில்லிங். ஓகேங்களா? இதுவெல்லாம் வந்து தான் V1. ஓகேங்களா? அதோட ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்கில் வந்து சென்டென்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பாருங்கள், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வரும் V2. ஓகேங்களா? பாஸ்ட் வர்ப் வரும் while ப்ளஸ் நவுன். இந்த நவுனுன்றதுல தான் வந்து நம்ம வந்து verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். whileன்றது வந்து மேண்டேட்டரி கிடையாது. நீங்கள் while யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமல் விட்டுறலாம். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் while ப்ளஸ் நவுன். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட இன்றைக்கி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கான்செப்ட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட். ஓகேங்களா? நவுன் வந்து வரப்போ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். நான் அழுதுகிட்டே சாப்பிட்டேன், உனக்கு தெரியுமா? ஓகேங்களா? நான் அழுதுகினே சாப்பிட்டேன், உனக்கு தெரியுமா? அழுது கொண்டே சாப்பிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து நான் அழுது கொண்டு இருக்கிறேன், அழுது கொண்டு இருந்தேன், அழுது கொண்டு இருப்பேன், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வரல. ஓகேங்களா? சிம்பிள், ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்படி தான் வந்து V1 வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வரப்போ நவுனாக ஆக்ட் ஆகிறப்போ அதோட மீனிங் இப்படி தான் வரும். ஐ ஏட். ஓகேங்களா? நான் சாப்பிட்டேன். வைல் க்ரையிங் அப்படின்னா நான் அழும்பொழுது சாப்பிட்டேன். ஓகேங்களா? அதோட மீனிங் அப்படி தான் வரும். நீங்கள் ஒயில் ஆட் பண்ணிங்களன்னா இதோட சென்டென்ஸ் இப்படி தான் வரும். ஒயில் மேண்டேட்டரி கிடையாது, ஒயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஏட் வைல் க்ரையிங். டூ யூ நவ். டூ யூ நவ் அப்படின்னா உனக்கு தெரியுமா? ஐ ஏட் வைல் க்ரையிங். ஓகேங்களா? ஐ ஏட் க்ரையிங் அப்படின்னா நான் அழுதுகிட்டே சாப்பிட்டேன். ஓகேங்களா? வைல் க்ரையிங் அப்படின்னாலும் கரெக்ட் தான் சென்டென்ஸ். ஓகேங்களா? கன்ஃபியூஷன் வேணாம். வைல் அப்படின்றது வந்து கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? அது வந்து ரெண்டு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது தான் வைல் யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கே எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து கண்டினியூஸாக நடக்குது, அதனால் வந்து வைல் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஐ ட்ரூ எ பிக்சர் வைல் ரைட்டிங். டூ யூ நவ். நான் எழுதி கொண்டே படம் வரைந்தேன். ஓகேங்களா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா அப்படின்னா டூ யூ நவ். நான் எழுதி கொண்டே படம் வரைந்தேன். ஓகேங்களா? வரைந்தேன் அப்படின்னா ட்ரா, அதோட பாஸ்ட் வந்து ட்ரீவ். ஓகேங்களா? ஐ ட்ரீவ் எ பிக்சர் வைல் ரைட்டிங். ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் பாருங்கள். எழுதி கொண்டே அப்படின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சாப்பிட்டு கொண்டே, வண்டி ஓட்டிக்கொண்டே. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் அது வந்து நவுனாக ஆக்ட் ஆகும். தமிழில் இப்படி தான் மீனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஷன் வேணாம். இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த கான்செப்ட் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்களா, இல்லை தெரியலையான்னு தெரில. ஃபஸ்ட் டைம் இதை லேர்ன் பண்ணுறப்போ நல்ல கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து சரளமாக வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பேசிடலாம். தேர்ட் பார்க்கலாம். அவள் ஃபோன் பேசிக்கொண்டே பைக் ஓட்டினாள். சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன் ஃபோன் பேசினே பைக் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஷி ட்ரோ. ஓகேங்களா? ட்ரைவ், அதோட பாஸ்ட் வந்து ட்ரோ த பைக் வைல் டாக்கிங். ஓகேங்களா? ஹெர் ஆன் ஹெர் மொபைல். ஓகேங்களா? ஷி ட்ரோ த பைக் வைல் டாக்கிங் ஆர் ஸ்பீக்கிங். போத் ஆர் கரெக்ட். ஸோ உங்கள் சூஸ் தான். ஓகேங்களா? எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஷி ட்ரோவ் த பைக். ஓகேங்களா? வைல் டாக்கிங் ஆன் ஹெர் மொபைல். ஓகேங்களா? அவள் மொபைலில் வந்து ஃபோன் பேசிக்கினே அவன் வந்து வண்டி ஓட்டினா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஷி ட்ரோவ் அப்படின்னா அவள் ஓட்டினாள். எதை ஓட்டினா? பைக். ஓகேங்களா? இப்படி தான் சென்டென்ஸ் வந்து சென்டென்ஸ் வந்து இப்படி தான் மேக் பண்ணணும். ஐ ட்ரோவ் த பைக் வைல் டாக்கிங். ஓகேங்களா? அவள் வந்து ஃபோன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டினாள். கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் ஐஎன்ஜி ஃபார்ம் வரப்போ. அதனால தான் நான் இந்த மாதிரியான கான்செப்ட் இன்றைக்கி எடுக்கிறேன். ஓகேங்களா? அவள் சாப்பிட்டுக்கொனே டிவி பார்த்தா. நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவள் சாப்பிட்டுக்கினே டிவி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்தமாரி இடத்துல எப்படி சொல்லணும்னா, ஹீ வாட்ச் த டிவி வைல் ஹீட்டிங். ஹீ வாட்ச் த டிவி வைல் ஹீட்டிங். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஹீ வாட்ச் த டிவி வைல் ஹீட்டிங். ஓகேங்களா? அவன் டிவி பார்த்தான். வைல் ஹீட்டிங் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டே அவன் டிவி பார்த்தான். ஓகேங்களா?
இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. இதே வந்து அவள் டிவி பார்த்தாள் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, சப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஷி வாட்ச் த டிவி வைல் ஹீட்டிங். இதே வந்து அவர்கள் டிவி பார்த்தார்கள் அப்படின்னா, அவள் சாப்பிட்டு கொண்டே டிவி பார்த்தார்கள் அப்படின்னா, தே வாட்ச் த டிவி வைல் ஹீட்டிங். ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இது எடுக்கிறேன். ஸோ அதே தான் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் எதனா உங்களுக்கு வந்து எதனா ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? 5th ஒன் பார்க்கலாம். அவர்கள் அழுதுகிட்டே தூங்கிட்டாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க அழுதுகினே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தே ஸ்லெப்ட். ஓகேங்களா? வைல் க்ரையிங். தே ஸ்லெப்ட் அப்படின்னா அவர்கள் தூங்கினார்கள். வைல் க்ரையிங் அப்படின்னா அழுதுக்குன்னே தூங்கினார்கள். ஓகேங்களா? தே ஸ்லெப்ட் க்ரையிங்னாலும் கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வைல் வந்து மேண்டேட்டரி கிடையாது, நம்ம வந்து வைல் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? தே ஸ்லெப்ட் க்ரையிங் அப்படின்னா அவங்க வந்து அழுதுக்குன்னே தூங்கினாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். கான்செப்ட் வந்து ஈஸியாக இருந்ததுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்பேரிசனில் படிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அவர்கள்ன்ற இடத்துல வந்து அவள் அப்படின்னா அவள் அழுதுகிட்டே தூங்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்புறம் ஷீ ஸ்லெப்ட் வைல் க்ரையிங். ஓகேங்களா? ஷீ ஸ்லெப்ட் வைல் க்ரையிங். இதே வந்து நான் அழுதுகினே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஐ ஸ்லெப்ட் வைல் க்ரையிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1 by 1 நம்ம பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 6th ஒன் பார்க்கலாம். அவன் அழுது கொண்டே ஸ்கூலுக்கு போனான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அவன் அழுதுகினே ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே இன்றைக்கி ஐடியா இல்லை, இருந்தாலும் வந்து அவன் அழுதுகினே ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹி வென்ட் டு ஸ்கூல் வைல் க்ரையிங். ஓகேங்களா? ஹி வென்ட் டு ஸ்கூல் வைல் க்ரையிங். ஓகேங்களா? அவன் அழுதுகினே ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹி வென்ட் அப்படின்னா அவன் போனான், எங்கே போனான், ஸ்கூலுக்கு. டு ஸ்கூல் வைல் க்ரையிங் அப்படின்னா அழுது கொண்டே. ஓகேங்களா? அந்த எந்த ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்ப் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம வந்து காலத்தால் மென்ஷன் பண்ணலை, அதுதான் நம்மளுக்கு இங்கே நவுனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அவன் அழுதுக்குனே ஸ்கூலுக்கு போனான், அவள் அழுதுக்குனே ஸ்கூலுக்கு போனாள் அப்படின்னா ஷீ வென்ட் டு ஸ்கூல் வைல் க்ரையிங். ஷீ வென்ட் டு ஸ்கூல் வைல் க்ரையிங்னா, இதே நான் வந்து அழுதுக்குனே ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு எப்படி சொல்லணும்னா, ஐ வென்ட் டு ஸ்கூல் வைல் க்ரையிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இந்த சென்டென்ஸ் வந்து அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேனா ஒரு வாட்டி பேசணும். ஓகேங்களா? அந்த மிஷின் ஓடிக்கினே ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம இப்போது கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மிஷின் நல்லா தான் ஓடிக்கின்னு இருந்து டக்குன்னு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ த மிஷின் காட் ரிப்பேர்ட் வைல் ரன்னிங். ஓகேங்களா? த மிஷின் காட் ரிப்பேர் வைல் ரன்னிங். காட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், காட் போடணுமா போடக்கூடாதான்னு. காட் அப்படின்னா ஆயிடுச்சு அந்த மிஷின். ஓகேங்களா? அந்த மிஷின் ஆயிடுச்சு அப்படின்னா த மிஷின் ரிப்பேர்ட். ஓகேங்களா? அதுவும் சொல்லலாம், காட் ரிப்பேர்ட். ஓகேங்களா? போத் ஆர் கரெக்ட். வைல் ரன்னிங் அப்படின்னா ஓடிக்கினே ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஐடியாவாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியே நீங்கள் ஈஸியாக யாரனா கேட்டால் ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், இந்த மிஷின் நல்லா தான் ஓடி இருந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். த மிஷின் காட் ரிப்பேர்ட் வைல் ரன்னிங். ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா V1ஓட ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணுறப்போ எப்படி நவுனாக ஆக்ட் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி நான் படிக்கிறோம். 8th ஒன் பார்க்கலாம். நான் பைக்கில் போய்க்கொண்டே கீழே விழுந்துட்டேன் சொல்லும் பார்த்தீங்களா, நான் நல்லா தான் பைக் ஓட்டினா டக்குன்னு கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபெல் டவுன் வைல் கோயிங் மை பைக். ஓகேங்களா? ஐ ஃபெல் ஃபால். ஓகேங்களா? ஃபால்னால் விழுந்துட்டேன் அப்படின்னா அதோட பாஸ்ட் ஃபெல். டவுன்னா கீழே. ஐ ஃபெல் டவுன் அப்படின்னா நான் கீழே விழுந்துட்டேன். வைல் கோயிங் மை பைக். ஓகேங்களா? நான் பைக்கில் போய்க்கினே கீழே விழுந்துட்டேன். ஓகேங்களா? அந்த இடத்துல தான் நம்ம சென்டென்ஸ் வந்து இப்படி வரும். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த மாதிரியான டவுட் நிறைய பேர் இருக்கும், அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதே வந்து அவள் பைக்கில் போயினே கீழே வந்துட்டா அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷீ ஃபெல் டவுன் வைல் கோயிங். ஓகேங்களா? ஹேர் பைக். அதே வந்து அவன் அப்படின்றப்போ ஹீ ஃபெல் டவுன் வைல் கோயிங் இஸ் பைக். ஓகேங்களா? அவன் பைக்கில் போய்க்கினே கீழே விழுந்துட்டான். ஓகேங்களா? 9th ஒன் பார்க்கலாம். அவள் சமைச்சிக்கிட்டே ஃபோன் பேசினாள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவள் சமைச்சிக்கிட்டே ஃபோன் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷீ டாக்டு. ஓகேங்களா? ஷீ டாக் ஆன் த ஃபோன் வைல் குக்கிங். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். டாக் அப்படின்னா பேசுகிறது, பாஸ்ட் வந்து டாக்டு. ஓகேங்களா? ஷீ டாக் ஆன் த ஃபோன் வைல் குக்கிங். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஷீ டாக்டு அப்படின்னா
அவள் பேசினால் அந்த ஃபோன் அவள் வந்து ஃபோனில் பேசினா வயல் குக்கிங் அப்படின்னா சமைக்கிறப்போ சமைச்சிக்கிட்டே ஓகேங்களா சமைச்சிக்கிட்டே அவள் வந்து ஃபோன் பேசினாள் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஷி ஸ்டார்ட் ஆன் த ஃபோன் வயல் குக்கிங் ஓகேங்களா அவள் சமைச்சிக்கிட்டே ஃபோன் பேசினாள் ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூவாக நடக்கிறப்போ அந்த இடத்த நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதை வந்து கான்செப்ட் வந்து போட்டு குழப்பிக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் V1 வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் ஆக்ட் பண்ணுறப்போ எப்படி நவுனை ஆக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் நம்ம பார்க்குறோம் பத்தாவது பார்க்கலாம் அவன் பைக் போய்க்கினே ஆஃப் ஆயிடுச்சு ஓகேங்களா சொல்லுவோம் பார்த்தீங்களா அவன் பைக் போய்க்கினே ஆஃப் ஆயிடுச்சுப்பா அவன் பைக் வந்து போய்க்கினே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துல எப்படி சொல்லணும்னா இஸ் அவனுடைய ஓகேங்களா இஸ் பைக் காட் டர்ன் ஆஃப் வைல் கோயிங் ஓகேங்களா இஸ் அப்படின்னா அவனுடைய பைக் காட் டர்ன் ஆஃப் வைல் கோயிங் ஓகேங்களா அவன் பைக் வந்து போய்க்கினே ஆஃப் ஆயிடுச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா இதே அவள் பைக் அப்படின்னா ஹெர்ஸ் பைக் ஓகேங்களா ஹெர் பைக் காட் டர்ன் ஆஃப் வைல் கோயிங் ஓகேங்களா கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக பாருங்கள் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு எடுக்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லித்தரேன் 1 by 1 நிறுத்தி நான் மல்டிபிள் எக்ஸாம்பிளோடு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்கள் பசங்களுக்கு யாருக்குன்னா டீச் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஒரு நவுனாக வந்து வெர்பு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஹோம்ஒர்க் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம 10 பார்த்துருக்கோம் அந்த 10ல் எதனா உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அந்த கான்செப்டை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் பேசுகிறப்போ இந்த சென்டென்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டைமான யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பழக்கமாகும் அதனால் வந்து ப்ராக்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் தயங்காதீங்க ஏன்னா நம்ம நிறைய டைம் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது நம்மளோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கான ஹோம்ஒர்க் நான் தூங்கிக்கொண்டே ஃபோனை கீழே போட்டேன் நம்ம யூஸ் பண்ணினே இருப்போம் டக்குன்னு தூக்கம் வந்துடும் அந்த டைமில் வந்து நம்ம கீழே போட்டுருவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட ஹோம்ஒர்க் இன்றைக்கி ஸோ நம்ம வந்து நான் எப்படின்னு சொல்லிடுறேன் ஐனா நான் தூங்கிக்கொண்டே அப்படின்னா அதுதான் நம்மளோட கண்டினியூ ஆக்ஷன் ஓகேங்களா அது எப்படி வரும்னு பாருங்கள் ஃபோன் அப்படின்ற ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கீழே போட்டு விட்டேன் அப்படின்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கீழே போகிறதுக்கு வந்து எப்படி எந்த மாதிரியான ஆக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம போக முடியும் ஓகேங்களா கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும் ஓகேங்களா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்குறப்போ சரி நம்மளுக்கு இதுக்கு மூலிமா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா அதனால தான் வந்து நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் வந்து கமெண்ட்டில் போடுங்க ஓகேங்களா மறக்காதீங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை படிக்கிறப்போ தான் அது வந்து நம்மளுக்கு வந்து மனசில் வந்து பை ஹார்ட் ஆகும் அதனால தான் நான் உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஸோ ஓகேங்களா ப்ராக்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம கோல் வந்து நம்ம வந்து சரளமாக பேசணும் இங்கிலீஷ் அதுதான் நம்மளோட கோல் ஓகே அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து எவ்ரிடே வந்து அட்லீஸ்ட் 1 minutes அதாவது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்காக தான் நான் 1 minute சொல்கிறேன் 1 minute இட்ஸ் நாட் மோர் தென் எனஃப் ஓகேங்களா அது பத்தாது நான் வந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்காக தான் அந்த 1 minute ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டியூரேஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 1 minute 2 minutes 3 minutes 5 minutes ஓகேங்களா டே பை டே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக 1 minutes இருந்தது ஆட்டோமேட்டிக்காக 2 minutes ஆகும் அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்காக தான் அட்லீஸ்ட் 1 minute யூ ட்ரை டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது ஓகேங்களா ஆனால் 1 minute வந்து பத்தாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் ஆரம்பிக்காதவங்களுக்காக மட்டும்தான் அந்த 1 minute ஓகேங்களா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்டேஜில் அதாவது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தாண்டி ஓகேங்களா இன்டர்மீடியட் லெவலில் இருக்குங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ட்ரை டு ஸ்பீக் ½ an hour ஓகேங்களா அட்லீஸ்ட் 5 minutes மோர் தென் 5 minutes ஓகேங்களா அப்போ தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸோ இவ்வளோ தான் நம்ம கான்செப்ட்டு ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து நான் ஒரு க்ளூ கொடுப்பேன் ஒரு ட்ரிக்ஸும் சொல்லுவேன் அதனால தான் உங்களுக்கு அது வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு நியூ கான்செப்டோடு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்